ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வடகறி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். நான் கடலைப்பருப்பு 200 அலாக்கில் ஒரு முக்கால்வாசி மட்டும் ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டு அதை விட 2 வரமிளகா போட்டு நான் ஊற வச்சுக்கோங்க. நான் அரைக்கிறப்ப போட்டுக்கிட்டேன். நல்லா 2-3 மணி நேரம் ஊறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்ஸ் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. நல்லா ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடிச்சுக்கணும். யாருக்கெலாம் வடகறி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் இருக்கவங்க இது சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடிய அந்த கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷுன்னு எனக்கு தோணுது. அது நல்லா 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா கொஞ்சம் 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி தேவையான அளவு மட்டும் போட்டு 2 வரமிளகா, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் மட்டும் போட்டு அரைச்சிட்டேன். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தனால நான் இதோடு சேர்த்து அரைச்சிட்டேன். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. 1-2 அரைப்போம்ல கடலைப்பருப்பு வடை போடுறதுக்காக அரைப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு குட்டி பால்ஸாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரையாக ரொம்ப ப்ரௌனிஷாகவும் ஆகக்கூடாது. லைட்டாக மட்டும் ப்ரௌனிஷ் ஆகிட்டு அது வடித்து எடுத்துடணும். அதே எண்ணெயில் தான் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இது கிளிப் எடுக்க மறந்துட்டேன். அப்போ ஆன் ஆகலை போல் வீடியோ. அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். அதுக்கு பிரியாணி தேவையான மசாலா எல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நான் குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி போட்டு அதுவும் நல்லா வணங்கிக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருந்தேன் நான். அது வீடியோவில் ஆட் ஆகலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. சப்போஸ் வேணும் அப்படின்னா கரம் மசாலா அந்த மாதிரி எதை ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே போடல. வெறும் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதில் அரைக்கிறப்ப வரமிளகா மட்டும் போட்டுக்கிட்டேன். இது போட்டு நல்லா கிரேவியாக நல்லா இதானதுக்கப்புறம் இந்த நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல அதை குட்டியாக பால்ஸ் நம்ம இப்போ பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு அந்த இதில் போட்டு நல்லா நம்ம முன்னாடியே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். ஏன்னா கடலைப்பருப்பு போட்டுட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா கெட்டி ஆயிரும். அப்போ உங்களுக்கு ரொம்ப கிரேவி டைப்பில் வந்துடும். அதனால் நல்லா குழம்பா வேணும் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டே நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கடலைப்பருப்பு நல்லா மசிச்சுட்டு போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கி விட்டுக்கலாம். நான் டின்னருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லியும் வடகறியும் அதோட காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த இட்லி, தோசை 2க்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு காம்பினேஷன் தான் வடகறி வச்சுருந்தேன். இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இட்லி செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இங்கே புடுறப்பே நல்லா இதாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எனக்கு